ஹாய் எவ்ரிவான், சங் குயிங் வாங் ஸ்கேண்டல் ஹிஸ்டாரிக்கல் கொரியன் ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும்போது ஹீரோயின் அந்த ஜீசா அந்த ரகசியம் எங்கே மறைச்சு வச்சிருக்குன்னு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அது நேரத்தில் இன்னொரு பக்கம் பிரசிடென்ட்டுக்கும் ஹீரோயின் பொண்ணு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹீரோயின் அந்த ஜீசாவை மறைச்சு வச்சிருக்கிற அந்த யூனிவர்சிட்டியோட நுழைவாயிலிருந்து அந்த ஜீசாவை கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. உள்ள அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல கிங்கோட அப்பாவோட உயிலும் இருக்கு. அதை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல ஹீரோயின் அந்த உயில பாத்துட்டாங்க இருக்க. அப்படியே இங்க நம்ம கிங்க காமிக்கிறாங்க. கிங்க கிட்ட ஓவோட அப்பா ஹீரோ ஒரிஜினலான ஹாங் இல்ல, ஹாங் இன்னும் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். சோ ஹீரோ மேல எந்த தப்பு இல்லைங்கிற ரிப்போர்ட்டை கிங்க கிட்ட கொடுத்துடுறாரு. கிங் பிரசிடண்டோட அப்பா கிட்ட. அப்படின்னா ஹீரோ அந்த ஹாங் இல்லாத பட்சத்துல நீங்க தப்பனால தானே பிடிச்சிருக்கீங்க, அதோட நீங்க யூனிவர்சிட்டிக்குள்ள ராயல் கார்ட்ஸை கூட்டிட்டு போய் வேற அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட். யூனிவர்சிட்டிக்குள்ள ராயல் கார்ட்ஸ் போக கூடாதுன்னு தெரியல. சோ இதுக்காக நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதோட ஹீரோவே ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் ஆர்டர் போட்டுறாரு. அடுத்ததா இங்க வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. கிங் அவரோட ஆளை அனுப்பி இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்க ஹீரோயினை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக உள்ள கூப்பிடுறாரு. பட் இங்க வந்து பாத்தாங்கன்னா இங்க ஹீரோயின் இல்ல, ஹீரோயின் அங்க அந்த ஜீசாவை கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. சோ வந்தவர் இங்க உங்களோட தலைமை தாங்கின உங்களை ஈடுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க எல்லாரும் இங்கே பாக்குறாங்க. ஹீரோயின் இல்ல, அட எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிட்டு இருக்கு. அங்க ஹீரோயின் இதோ நான் இங்க இருக்கேன் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சு அந்த உயிலோட அங்க வராங்க. வந்தவங்க நம்ம ஓவன் இவங்க பார்த்துட்டு சீனியர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அந்த உயில கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒரு வழியாவது கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி. இந்த சந்தோஷத்தோட அடுத்ததா நம்ம ஹீரோயின் கிங்க மீட் பண்ணி பேசுறாங்க. கிங் சொல்றாரு உங்களோட போராட்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம், ஹீரோ மேல இந்த தப்பில்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ நாங்க ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறோம். அதோட பிரச்சனையோட அப்பா எல்லார்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இதோட இந்த போராட்டத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நீங்க கொடுத்த மிஷனை நான் முடிச்சுட்டு அவங்க அப்பாவோட உயில நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்ச அந்த உயில கிங்க கிட்ட கொடுக்குறாங்க. கிங்குக்கும் ரொம்ப சந்தோஷம், கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ரொம்ப பெருமையா சந்தோஷமா ஹீரோயினை பாக்குறாரு. ஹீரோயின் ப்ரொஃபசரை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம கிங்க அவங்க அப்பாவோட உயிர் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழி அவரோட கையில கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த உயிலை எடுத்து பாக்குறாரு. அதுல இவரோட அப்பாவுமே இந்த நாட்டோட தலைநகரத்தை நம்ம கிங்கு சொல்லி வச்சிருந்தால ஒரு புது சிட்டி, ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கி அதை தான் இந்த நாட்டோட தலைநகரா மாத்தணும்னு சொல்லிட்டு அதே தான் அவரோட ஆசையா வந்திருக்கு. அந்த இடத்துல தான் இந்த கிங்கோட அண்ணன் இறந்து போயிருப்பான்னு சொல்லியிருந்தால அவரை புதைச்ச இடம் இருக்கு போல இருக்கு. சோ அந்த இடத்துல தான் இவங்களோட தலைநகரை மாத்தணும் அப்படிங்கறத அவரோட ஆசையாவே இருந்திருக்கு. கிங் ஆசா கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல நம்ம ஹீரோனுக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்றாரு. இப்படி ஒரு வழியா இவங்க 4 பேரும் அந்த உயில கண்டுபிடிக்கிற மிஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க. அப்படியே இவங்களோட போராட்டமும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுல. சோ ஹீரோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஹீரோ வரவேற்கிறாங்க. வந்த ஹீரோவும் நம்ம இவங்க கிட்டையும் ஓகிட்டையும் தேங்க்யூ சொல்றாங்க. தேங்க்யூ எனக்காக இவ்வளவு செய்ததுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓ சொல்றா இல்ல உனக்கு தான் தேங்க்யூ சொல்ல, நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, அதோட இனிமே இந்த மாதிரி எனக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குதானே பண்ணேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு முறுக்கிக்கிறாரு. நம்ம ஹீரோல ஐயோ என்ன சொல்றாருங்கிற புரியாம நின்றுட்டு இருக்க நம்ம இவங்க அது ஒண்ணு இல்லடா நீ பயப்படாத, அவன் என்ன சொல்ல வரானா இனிமே லைஃப் லாங் உன்னோட ஃப்ரெண்டா இருக்க போறானா, அதைத்தான் லூஸ் பைபிளா இந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லுது சொல்லிட்டு நம்ம ஓகிட்ட என்னடா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன், ஏன் முன்னாடியே உன்னோட புது ஃப்ரெண்ட் ஹீரோக்கு நீ ப்ரப்போஸ் பண்ற, ஐயோ எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க. ஹீரோ இவங்க கிட்ட பேசவே ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி பாக்குறாரு. இவங்கள அதை புரிஞ்சுக்கிட்டு சரி புரியுது நீ யாரை தேடுறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப முக்கியமான ஒருத்தரோட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவோட தான் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா ஹீரோவை வெளியே கூட்டிட்டு வரதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டா ஹீரோயின் அவங்களுக்கு செஞ்சதுக்கு எல்லாம் தேங்க்யூ சொல்றாங்க. அதோட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனோட அப்பா இறந்ததுக்கு அன்னைக்கு நைட் நடந்ததுக்கு எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல, அதுக்கும் இருந்தாலும் நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் நேரடியா நீங்க அதுல தலையிடலைனாலும் அதுக்கப்புறம் நீங்க அந்த விஷயத்த மறைச்ச பார்த்தது தப்பு தானே, இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்களை மன்னிச்சிடுறேன், இதை பத்தி நம்ம பெருசா நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பெருந்தன்மையா மன்னிச்சிடுறாங்க. இவருக்குமே சந்தோஷமா இருக்கு. இப்படி ஹீரோட அப்பா மீட் பண்ணிட்டு ஹீரோயின் யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்கன்னா அங்க ஹீரோ ரூமுக்கு வெளியவே நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயின் எப்போ வருவா அவளை பாக்கலான்னு சொல்லிட்டு சோ ஹீரோயின் வந்ததும் நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, உங்ககிட்ட உன்னை பாக்கணும் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினா வேணும்னே ஓ அப்படியே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, என்ன பேசுனேங்கிட்ட அதான் நேத்து தான் ஒன்னு நாங்க வந்து பாத்துட்டு நேத்து தான் பேசணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா என்னது நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ், நம்ம நேத்து பார்த்து பேசிக்கிட்டே நான் இன்னைக்கு மறுபடியும் பார்க்க தான் செய்யணும், நாளைக்கு மறுபடியும் பார்க்கணும், இப்பதான் பார்க்கணும் அப்பதான் பார்க்கணும், ஏதாவது இருக்கா என்ன இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ இப்படி சீரியஸா பேசுறதை பார்த்துட்டு கேட்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கவே அங்க ரூமுக்குள்ள இருந்து காத்திருந்துட்டே எவ்வளவு நேரம் வெளியே நிப்பீங்க, தயவு செஞ்சு உள்ள வாங்கடா உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கதுன்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்குள்ள கூப்பிட்டு போறான். அங்க இவங்க ஜெயிச்சதை கொண்டாடுறதுக்காக ஃபுல் பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. 4 பேருமா செம்ம என்ஜாய் பண்றாங்க, சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றாங்க, குடிக்கிறாங்க, குடிச்சு 4 பேரும் போதே ஆயிடுறாங்க. அப்போ இவங்கள நான் இன்னைக்கு என்னோட ரூமுக்கு போறதுல நான் இங்கேயே படுத்து தூங்க போறேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஓல ஹீரோயின் தான் பொண்ணு இல்ல சோ இங்க எப்படி தங்குறதுன்னு சொல்லிட்டு இப்பவும் யாருக்கு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றாராமா. சரி ஹீரோயின் இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு நீ போய் இவங்களோட ரூம்ல தூங்கின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமா ஹீரோக்கா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். ஓகே சீனியர் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா அது 100% கரெக்ட், போ ஹீரோயின் அங்க போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கண்டு காமிக்கிறார் போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் நான் எதுக்கு போகணும், இது என்னோட ரூம், அது இல்லாம நம்ம 4 பேரும் இந்த யூனிவர்சிட்டியோட ஃபேமஸான 4 கூட்டணி, சோ நான் இன்னைக்கு இங்க
தான் தூங்க போறேன், நீங்கள் இங்கேயே தூங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோவா இவ்வளவுங்கிற மாதிரி பல்ல கடிச்சிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க, நம்ம அப்படி சிரிச்சுட்டு 4 பேர் அங்கேயே ஒரே ரூம்ல ஒன்னா படுத்து தூங்குறாங்க. ஹீரோல அரகுற தூக்கத்துல ஹீரோயின் தான் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல படுத்துட்டு இருக்க, நம்ம உங்களோட கையை பிடிச்சிட்டே படுத்திருக்காரு. அப்படியே இங்க வெளியே காமிக்கிறாங்க. வெளியே பிரசிடண்ட் தான் ஹீரோயின் பொண்ணுங்க உண்மையா கண்டுபிடிச்சிட்டான்ல, போயிட்டு நேரா அதை அவங்களோட அப்பா கிட்ட சொல்ல, அவனோட அப்பாவா என்னது பொண்ணா அப்படின்னா இந்த நாட்டோட விதிமுறைகளை மீறி ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்காளா, இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அதை ஹீரோவோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறாரு. அவரும் இந்த விஷயத்த கேட்டுட்டு என்னது பொண்ணாங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்க, அப்படியே இங்க யூனிவர்சிட்டிக்குள்ள காமிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா பேசாம மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாரு. ஹீரோயினிட்ட என்னாச்சு எதுக்கா இப்படி போறேன்னு கேட்டா, பின்ன நீ என்னோட லவ்வர், நீ நைட்டு தனியா ரூம்ல போய் தூங்குன்னு சொன்னது கேட்காம இப்படி பசங்க தங்குற இடத்துல அங்கேயே படுத்து தூங்கிட்ட ஒரு லவ்வரா, எனக்கு அது எவ்வளவு வன்னிசே இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின்ல ஓ எதுக்குதான் இப்படி மூஞ்சி திருப்பிட்டு தெரியுறியா அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோமா, இனிமே நம்ம ரூம்ல நைட்டு தூங்கும்போது நான் உன் பக்கத்துல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்ப சரி அப்ப நான் ஓகே நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடாரு. அடுத்ததா ஹீரோயின் கிட்ட நாளைக்கு லீவு, சோ அந்த லீவ்ல நான் உன்னோட வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன், உங்க வீட்டுல எல்லாரும் மீட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோயின் வான்னு சொல்லிட்டு ஹீரோவை அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்படி இவங்க அடுத்ததா அவங்களுக்கு வர போற பிரச்சனை தெரியாம இவங்க எங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்க, இங்க ஹீரோவோட அப்பா ஹீரோயின் பொண்ணுங்கிற விஷயத்த கிங்க கிட்ட போய் சொல்றாரு. அந்த உயிரை பத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த நோரன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ இவங்க இருக்கிற இந்த இடம் தான் கேபிட்டலா இருக்கு, இந்த இடம் தான் இவங்களுக்கு வசதி, வெளிநாட்டுல இருந்து வர வியாபாரிகளை காசு வாங்கிட்டு இங்க உள்ள அனுமதிக்கிறது, அதோட இவங்களோட மக்கள் தான் இங்க ஜாஸ்தி, இவங்க தான் இங்க பெரும்பான்மை இருக்காங்க. இந்த சிட்டி இந்த நாட்டோட கேபிட்டலா இருந்தா மட்டும்தான் இவங்களால இந்த கவர்மெண்ட ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். இந்த நாட்டோட தலைநகரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னா இவங்களோட பவர் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அந்த உயிரை பத்தின விஷயம் வெளியாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா கிங்க கிட்ட ஹீரோயின் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கிங்க ஆஃப் பண்ண பாக்குறாரு. இதை கேட்ட கிங்குக்குமே பயங்கர அதிர்ஷ்டம், என்னது ஹீரோயின் பொண்ணான்னு சொல்லிட்டு, ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர வழக்கம் பொண்ணுங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அனுமதி இல்ல அப்படிங்கறதானே. இப்படி ஒரு பொண்ணு இவரை ஏமாத்தி உள்ள வந்திருக்கா, இவரோட நம்பிக்கை வேற சம்பாதிச்சிருக்கா, அப்படி ஏமாத்திட்டோமேன்னு சொல்லிட்டு அவரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. அதே நேரத்துல இங்க வெளியே நம்ம யோங்க மீட் பண்ண பிரசிடண்டோட தங்கச்சியில பிரசிடண்டுக்கு ஹீரோயின் பொண்ணுதாங்கிற விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்க அதை வச்சு என்னமோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோங்க கிட்ட சொல்றான். அதை கேட்ட யோங்க என்னது தெரிஞ்சு போச்சு ஐயோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு இங்க இதை மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் ஹீரோ அவங்களோட வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஹீரோக்காக அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சந்தோஷமா ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டு வாசலே ஹீரோ போறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் முன்னாடி யார வந்து நிக்கிறாங்க, ஹீரோயினை கடத்திட்டும் போறாங்க. இது எதுவும் தெரியாம ஹீரோ அங்க ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி பாரு, கடைசியா உன்னோட ஆசை நிறைவேறிச்சு, அந்த உயிரை கண்டுபிடிச்சிட்டோம், கிங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம், இனிமேலாவது நீ அங்க ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்புறேன்னு சொல்லிட்டு இவன் மானசீகமா உன்னோட அண்ணனோட பேசிட்டு இருக்க. அப்போ அங்க நம்ம யோங் பரபரப்பா வரான். வந்த வேண்டிய ஹீரோயினுக்கு ஆபத்து வாசிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு இங்க ஹீரோனோட வீட்டுக்கு வந்தா இங்க ஹீரோவும் அப்பதான் கரெக்டா ஹீரோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாரு. இவங்க 2 பேரும் கூட வராங்க. இவங்களுக்கு இன்னைக்கு ஹீரோ இங்க ஹீரோயினை மீட் பண்ண வரேன்னு தெரியாதுல, ஹீரோனோட விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கான்னு நினைச்சுதான், உனக்கு விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கியா, ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன ஹீரோனுக்கு ஆபத்து என்னன்னு சொல்லிட்டு புரியாம முடிக்க. அப்போ அங்க பாக்குறாங்க ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கையில குட்டியா ஒரு கண்ணாடி வச்சிருந்தாங்கல்ல, அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கு. சோ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோனுக்கு ஏதோ ஆபத்து, யாரோ அவளை கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ண ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை கடத்திட்டு வந்தது வேற யாரும் இல்ல, கிங்கோட ஆட்கள் தான். கிங்கு முன்னாடி ஹீரோயின் மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கிங்கு செம கோவத்துல இருக்காரு, எவ்வளவு தைரியம் இந்த ஒரு பொண்ணு விதிமுறைகளை மீறி யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்னன்னு சொல்லுவாங்க. அவங்க பாட்டுக்கு அமைதியா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, தப்பு செஞ்சிருக்காங்கல்ல. அந்த நேரம் பார்த்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு வேகமா அங்க நம்ம ப்ரொஃபசர் வராரு. வந்தவர் அங்க ஹீரோயினை பார்த்துட்டு கிங்கையும் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி நின்றுட்டு இருக்க. நம்ம கிங்கு ப்ரொஃபசரை பார்த்து மறைக்கிறாரு. கட் பண்ண கிங்கு ப்ரொஃபசர் தனியா பேசிக்கிறாங்க. கிங்கு ப்ரொஃபசரை கண்ணா பொண்ணு பிடிச்சி திட்டுறாரு, நீ கூட எங்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்டல, எப்படி ஒரு பொண்ணு இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள படிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதுக்கான தண்டனை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அவளை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன கோவம் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்போ கிங்கு சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ மேற்கு நாடுகள்ல போய் படிச்சுட்டு வந்தவன், அங்க இருக்கிற கலாச்சாரத்துல அங்க ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிறது நீ சரின்னு நினைக்கிற ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நாட்டுல அந்த சட்ட திட்டங்கள்லாம் சரி வராது, இங்க ஆண் பெண்ணு சேர்ந்து படிக்க முடியாது. அப்படி உனக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா நீ இந்த நாட்டுல இருக்க தேவையில்லை, நீ அந்த மேற்கு நாடுகளுக்கே போயிடுன்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரொஃபசர் சொல்றாரு, நான் அந்த நாட்டு கலாச்சாரத்தை கல்ச்சரை நானும் ஒத்துக்கிறேன் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் இந்த நாட்டோட குடிமகன், நான் இந்த நாட்டோட விதிமுறைகளையும் கலாச்சாரத்தையும் கூட மதிக்கிறவன். எனக்குமே பொண்ணுங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு வரதுல இந்த கருத்துல உங்களை மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னோட கருத்தை இந்த பொண்ணு மாத்திட்டா. யூனிவர்சிட்டியில படிச்சு நாலேஜை வளர்த்துக்குங்கிறது வேற, அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸா ஆண்கள் தான் ஆகணும் அப்படிங்கிறது வேற. நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு பொண்ணுங்க என்ன பசங்க என்ன யார் வேணா படிக்கலாம் தானே, எல்லாருக்கும் உரிமை இருக்கு தானே, நீங்களுமே ஈக்குவலான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் தானே நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க, அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம கிங்குக்கு அவரோட கோவம் குறவே இல்லை, ஏன்னா அவர் பயங்கரமா ஏமாந்திருக்காருல, இவங்க
இவங்கள நம்பி ஏமாந்துருக்காரு. சோ என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியாம அவரு நின்னுட்டு இருக்க. அப்படியே இங்க வெளியே பிரசன்னோட அப்பா இருக்காருல்ல, அவரு சோ மீட் பண்ணி ஹீரோயின் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டிக்குள்ள போய் எல்லாரும் ஏமாத்திருக்கா, அதோட அந்த உயிலையும் கண்டுபிடிச்சிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது, அதனால அவளை எப்படியாவது மன்னரோட கஸ்டடியில இருந்து எங்கிட்ட கூட்டிட்டு வா, அவளுக்கு என்ன தண்டனை அதை நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சோ கிட்ட ஹீரோயின் பொண்ணுங்கிற விஷயத்தை சொல்லி அந்த வேலையும் ஒப்படைக்கிறாரு. நம்ம சோக்கா இங்க ஹீரோயின் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த கேட்டு பயங்கரமான ஷாக்கு. அவளால நம்பவே முடியல. ஏன்னா பையன் நினைச்சிட்டு இவ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கால. சோ அதை கேட்டுட்டு இவள் அதிர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியே இங்க மறுபடியும் நம்ம ப்ரொஃபசர் காமிக்கிறாங்க. ப்ரொஃபசர் கிட்ட வந்து நம்ம ஹீரோஸ் 3 பேரும் சொல்லுங்க ஹீரோயினுக்கு என்னாச்சு, மன்னர் அவளை எங்க வச்சிருக்காரு, அவளுக்கு தண்டனை கொடுக்க போறாரா, நீங்க எங்களோட ப்ரொஃபசரா நீங்க தான் ஹீரோயினை காப்பாத்தணும், ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டிக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்க அவளை இப்படி கைவிட்டுற போறீங்களா, தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க, அவ எங்க இருக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ப்ரொஃபசரா எதுவுமே சொல்லல. இப்ப நீங்க அமைதியா போங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலானே சொல்றாரு. நம்ம ஓவும் கோபப்படுறான். என்ன அமைதியா போங்க, நீங்க பாத்துக்கலாம், நீங்க இப்ப சொல்லி ஆகணும் ஹீரோயின் எங்க, அவளுக்கு என்னாச்சு, மன்னர் அவளை என்ன பண்ண போறாருன்னு சொல்லி. ஏன்னா மன்னர் அந்த உயில கண்டுபிடிச்சிட்டார்ல. சோ அந்த உயில இருக்கிற விஷயத்த மத்த மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதோட இந்த ஹீரோயினோட அப்பாவுக்கும் பிரசன்னோட அப்பாவுக்கும் கூட இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுல. சோ இந்த மீட்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம மன்னரை மட்டம் தட்டுறதுக்காக அவரோட இந்த தலைநகரத்தை மாத்திர ஐடியாவில இருந்து அவரை பின்வாங்க வைக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டிக்குள்ள இருந்து படிச்சிருக்கா, அது மன்னர் ஒரு நாள் கண்டுக்காம இருந்திருக்காரு அப்படின்னு பிரச்சனை உருவாக்குவாங்க. ஹீரோயினோட ஐடென்டிட்டியை வெளியே கொண்டு வராங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல அது பெரிய பிரச்சனை ஆகும்ல. அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீரோ நிலைமை என்ன ஆகுது. சோ இவங்க 3 பேரும் பதட்டமா ப்ரொஃபசர் கிட்ட கேக்குறாங்க. ப்ரொஃபசரும் அதுக்கு பதில் இல்ல. அவர் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம அவரு வாயடைச்சு போய் நின்னுட்டு இருக்க. அடுத்ததா ஹீரோ நேரா அவங்களோட அப்பா கிட்ட வந்துட்டு கெஞ்சுறாரு, அப்பா தயவு செஞ்சு ஹீரோயினை விட்டுருங்க, அவளுக்கு எதிராக எதுவும் பண்ணாதீங்க, வெறும் புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு ஒரு உயிர்ப்பை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அவ என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன், ப்ளீஸ் அந்த வாழ்க்கையை எங்கிட்ட இருந்து பறிச்சிடாதீங்க, வேணும்னா நீங்க அவளை விடுறதுக்கு நான் என்ன வேணா செய்யறேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ப்ளீஸ் ஆனா அவளை மட்டும் எதுவுமே செய்யாதீங்க, அவளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே கெஞ்சுறாரு. ஆனா ஹீரோவோட அப்பாவும் இதை மன்னிக்கிறது மாதிரி இல்ல. ஹீரோவை முறைச்சிட்டே அங்கிருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம யோங்கும் ஓவும் ஒரு பார்ல உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. யோங்கெல்லாம் இந்த கிங்க நம்பவே கூடாதுன்னு அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா, அவரோட காரியம் முடிஞ்சதும் இப்படி நம்மளை கைவிட்டுட்டாரு பாத்தியான்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறான். ஆனா நம்ம ஓவோ வேற கவலையில இருக்கான். கிங்கோட கஸ்டடியில இப்ப ஹீரோயின் இருக்கா, தனியா இருக்கா, பாவம் அங்க தனியா போய் என்ன பண்றாளோ எவ்வளவு பயந்து போயிருக்காளுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஹீரோயினை பத்தின கவலை. சோ ஸ்வீட்ல நம்ம ஓ இந்த பாயிண்ட கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யோங்கும் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். இன்னும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க குடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி இவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க கொஞ்சம் இந்த யூனிவர்சிட்டியோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேரு, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்பவே பழைய ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் வயசானவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த பிரசிடனோட அப்பா இருக்காருல்ல, அவரு இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்றாராம். அவங்க கிட்ட எல்லாம் இந்த யூனிவர்சிட்டியை பத்தின ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேதர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்லல, பட் அங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சோ அதை அவங்க வாய் விட்டே பேசிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அது நம்ம ஆட்களுக்கு கேக்குது. சோ இவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அந்த மன்னர் அந்த மீட்டிங் வச்சிருக்கிற அன்னைக்கு இந்த பிரசிடனோட அப்பா இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் பொண்ணு தான் யூனிவர்சிட்டியோட ரூலை இவங்க மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதை தடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோட அப்பா என்ன யோசிச்சாரோ தெரியல, அவருக்கு கீழே இருக்கிற அவருக்கு சப்போர்ட்டா இருக்க மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு கிங்கு அந்த தலைநகரத்தை இந்த இடத்துல இருந்து அந்த புது இடத்துக்கு மாத்துறதுக்கான அந்த முடிவை சொல்லும் போது யாரும் எதிர்க்க வேண்டாம், அவர் அப்படியே செஞ்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இவரு கிங்குக்கு சப்போர்ட்டா பேச சொல்றாரு. பட் அவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டேறாங்க. அது எப்படி முடியும், இங்கதான் நமக்கு பலம், இங்க இருந்தாதான் அது நமக்கு சரியா இருக்கும், அப்படியெல்லாம் தலைநகரை மாத்த முடியாது, இப்படிப்பட்ட நீங்களும் எங்களுக்கு இனிமே தலைவரா வேணாம்னு சொல்லிட்டு அவங்களும் இவரோட முடிவுக்கு ஒத்துக்காம கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா இன்னொரு பக்கம் நம்ம சோவை காமிக்கிறாங்க. சோக்கு ஹீரோயின் பொண்ணு தான் தெரிஞ்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு வாட்டி ஹீரோயின் இவங்க கிட்ட பேசும்போது நான் உனக்கு சரியான ஆள் இல்ல, என்ன மன்னிச்சிரு, என்ன மறந்துரு, நானுமே எங்கிட்டயுமே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அந்த விஷயம் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதோட பிரசனோட அப்பா வர ஹீரோயினா எப்படியாவது மனோட கஸ்டடியில இருந்து இவன் கிட்ட படைக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க நம்ம ஓவும் யோங்கும் அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பிரசிடண்டோட அப்பா கேதர் பண்ணிட்டு இருக்காருல, அந்த மீட்டிங்ல கூட்டிட்டு போறதுக்காக அவங்களை எப்படி தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க அந்த யூனிவர்சிட்டியோட கார்டு வந்தவன் சோ ஏதோ லெட்டர் அனுப்பியிருக்கா போல இருக்கு. அந்த லெட்டரை இவங்க கிட்ட கொடுக்கலாம். அதை வாங்கி படிச்சா சோ அந்த மினிஸ்டரோட பிளான சொல்லியிருக்கா. அந்த மினிஸ்டர் ஹீரோயினை கடத்திட்டு வர சொன்ன பிளான இவங்க கிட்ட சொல்லியிருக்கா. அதோட அடுத்ததா அவ என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கா. இங்க பிரசிடண்டோட வீட்டுல காமிக்கிறாங்க. பிரசிடண்டோட அப்பா பிரசிடண்ட் கிட்ட நான் ஒரு நம்பகமான ஆளை ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்காக அனுப்பியிருக்கேன், அந்த ஆள் மட்டும் ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவளை நேரா கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு நடக்க போற அந்த மீட்டிங்ல அந்த பழைய ஸ்காலர்ஸோட போய் எல்லாரும் முன்னாடியும் அவளை நிக்க வச்சு இந்த மன்னரை என்ன பண்ண போறேன் பாருன்னு சொல்லிட்டு இவர் இங்க ஓக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க நம்ம ஓவும் வர அந்த ஹாங்கோட விஷயத்துல வரா. அதை பார்த்த பிரசிடண்ட்டுக்கு அப்பதான் புரிய வருது, அப்படின்னா அந்த டூப்ளிகேட் ஹாங்கு சோவா இதுல செய்வது தன்னோட அப்பாவான்னு சொல்லிட்டு இந்த பிரசிடண்டோட அப்பாவும் ஓ தனியா வராளே, சொன்ன வேலையை செய்யாம வரான்னு சொல்லிட்டு என்ன நீ தனியா வர ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு ஓவும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கா. இங்க பாருங்க, இனிமே நீங்க சொல்றதை நான் செய்யற மாதிரி இல்ல, ஹீரோயின் அங்க இந்த நிலை கூட்டிட்டு வர முடியாது, அதோட உங்களை
இனிமே அவளை அங்கேருந்து கூட்டிட்டு வர நான் விட மாட்டேன், அப்படி நீங்க போறதா இருந்தா என்ன தாண்டி தான் போகணும்னு சொல்லிட்டு அவ கொண்டு வந்த வாளோட பிரசிடண்டோட அப்பா எதிர்க்கு ரெடியா இருக்கு. இதெல்லாம் பாத்துருக்க பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்றது ஒன்னும் புரியல, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த கார்ட்ஸுக்கும் சோக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. சோ அவங்கள தனியா எதிர்க்க ஆரம்பிக்கிறான். பட் அவளாலையும் தாக்கு பிடிக்க முடியல. இதை பாத்துருக்க பிரசிடென்ட்ல என்ன இருந்தாலும் அவன் என்னதான் தப்பான விஷயங்கள் நிறைய செஞ்சிருந்தாலும் அவன் சோவை உண்மையா மனசார விரும்புறவன். சோ சோவை அவன் இந்த மாதிரி பார்க்க விரும்பல. இவன் குறுக்க வந்து சோவை காப்பாத்துறான். அவளை ஆறுதல அணைச்சு பிடிச்சிட்டு, இவ்வளவு நாள் நீங்க இவ்வளவு வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு அப்படி செய்யறதுக்கு, இனிமேல நான் இதை அனுமதிக்க மாட்டேன், இனிமே நீங்க செய்ய நினைக்கிறதே நானும் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் சோவோட சேர்ந்து அவனோட அப்பாவே எதிர்த்து நின்னுட்டு இருக்கான். பட் அவரா சொந்த பையனா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட கார்ட்ஸ் கிட்ட இவனை சேர்த்து இந்த வழியில இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னா அவனுங்களும் இவனை சுத்து போட ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்துட்டு இந்த பிரச்சனையோட அழகே இருக்கல, அவன் எப்பவுமே பிரச்சனை பக்கத்துல தானே இருக்கான், அவனும் போயிட்டு அவங்களோட சேர்ந்துடுறான். இவங்க 3 பேருமே எல்லாரும் எதிர்த்து நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்ம ஓவும் குதிக்கிறா இவங்களுக்கு சப்போர்ட்டா. சோதான் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தால வந்து பிரசிடன்ட் கிட்ட, இப்பதான் நீ முதல்ல மனுஷன் மாதிரி நடந்திருக்க சொல்லி பிரசிடன்ட் கிட்டேன்னு சொல்லிட்டு பிரசிடன்ட் அப்பா கிட்ட, என்ன எங்க 4 பேரையும் தாண்டி நீங்க இங்க போயிடுவீங்கன்னு சொல்ல அப்படி அந்த கார்ட்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்களுக்குள்ள எங்க சண்டை வர ஆரம்பிக்குது. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நம்ம இவங்க காமிக்கிறாங்க. இவங்க இந்த பிரசிடனோட அப்பா அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல வர சொல்லிருப்பார்ல, அந்த இடத்துல அவங்க இருக்கிற இடத்தோட அந்த கதவை மூடி போயிட்டு அவங்களை வெளியே எங்கேயும் போக விடாம தடுத்து பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். அவங்க உள்ள இந்த கதை தட்டுறாங்க. யாடா இது கதவு போட்டு இருக்குது, கதை தொடங்கடா, எங்க போனார் இந்த பிரசிடனோட அப்பா வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு கதவை காத்துறன்னு கத்திட்டு இருக்க நம்ம இவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சமாளிச்சு பாக்குறான். அந்த நேரத்துல இங்க இவங்க கிட்ட பேசுறதுக்காக நம்ம ப்ரொஃபஸரை வர சொல்லிருப்பாரு போல இருக்கு. அவரை இன்னும் காண எங்க போய் தொலைஞ்சார் இவர், இவங்களை இவனை தனியா சமாளிக்கிறது, ப்ரொஃபஸர் சீக்கிரம் வாங்கலேன்னு சொல்லிட்டு இவன் ஓரளவு இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அவங்களா இவன் நிறைய பேர் இருக்காங்க, ஒத்தாளு கதவை அடிச்சு உடச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க யார நீ எதுக்காக எங்களை கதவை உள்ள போட்டு லாக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இவங்களை யோசிச்சுட்டு, அதுவா என்ன பிரச்சனோட அப்பா தான் சரி, நான் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் தான், அவர் தான் உங்க எல்லாரையும் பார்த்து அவர் வர வரைக்கும் பேசிட்டு இருக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு இவன் அவனோட பேச்சு திறமையால இவங்க எல்லாரும் இங்க பேசி சமாளிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த மீட்டிங்க்கு மன்னர் வர சொன்ன இடத்துல எல்லாரும் எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. மன்னர் இது வரைக்கும் வரல. ஹீரோட அப்பாவும் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மன்னரோட கஸ்டடியில இருக்காங்க. வெளியே என்ன நடந்துட்டு இருக்கு, எது நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணும் தெரியல. நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு மோதிரம். அந்த மோதிரத்தை பார்த்துட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே எங்க ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ மன்னர் தான் பார்க்க வந்திருக்காரு. வந்தவர் மன்னர் கிட்ட பேசுறாரு, நீங்க தானே சொல்றீங்க ஈக்குவலான சமுதாயத்தை உருவாக்கணும், எல்லாரும் சமமா இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படின்னா ஹீரோயின் பொண்ணு இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க உங்களோட அந்த கோட்பாடுகள் கொள்கை எல்லாம் மறந்து அவளுக்கு நீங்க தண்டனை கொடுக்க போறீங்களா, அவளை எல்லாரும் முன்னாடியும் வெளிக்கொண்டு வர போறீங்களா, இதுதான் உங்களோட நியாயமான்னு சொல்லிட்டு மன்னரையே கேள்வி கேட்கிறாரு. அதோட மன்னர் ஹீரோக்கு நீ எப்பவும் நேர்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காம்பஸ் கொடுத்திருப்பார்ல, அந்த காம்பஸ் இப்படி நியாயமே இல்லாம நடந்துக்க போற, உங்ககிட்ட இருந்து எனக்கு இப்படி ஒரு பரிசு தேவையில்லை, இதை நீங்களே வச்சுக்கோங்க, எப்படி இது உங்களுக்கு தான் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த காம்பஸையும் கிங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. கிங்கா அந்த காம்பஸையும் பாக்குறாரு, போயிட்டு இருக்க ஹீரோவையும் பாக்குறாரு. அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அடுத்த இங்க நம்ம இவங்க காமிக்கிறாங்க. அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட எங்களை போக விடு, எங்களுக்கு இப்ப போயாகணும், எங்களுக்கு மினிஸ்டரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. பட் நம்ம இவங்க எப்படியாவது அவங்களை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழைய ஹிஸ்டரி புக்ல இருக்கிற கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னது இல்லாம பேசி இவங்களை சமாளிச்சிட்டு இருக்கான். அப்பதான் அங்க ப்ரொஃபசர் வராரு. வந்தவர் உள்ள இவங்க அவங்க எல்லாரும் அழகா சமாளிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கறத காமிச்சிட்டு, பரவாயில்ல இவன் தேறிடுவான், புக்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருக்கான் போல இருக்கே, ஓகே இவன் இந்த எக்ஸாம்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பாஸ் மார்க்கை போட்டுட்டு அவர் போக, இங்க பிரச்சனையோட அப்பா அங்க கிங்கோட மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இனிமே வர முடியாதபடி அவங்க எல்லாம் பேசி அனுப்பிட்டு ஓகிட்ட வந்து சொல்றேன், அவங்க எல்லாரையும் நான் பேசி சமாளிச்சு அனுப்பிட்டேன், இனிமே அவங்க எந்த பிரச்சனை இருக்காது, இனிமே கிங் தான், கிங்கோட கையில தான் இருக்கு, அவர் என்ன முடிவு சொல்ல போறாருங்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அங்க கிங் என்ன செய்ய போறாரோ என்ன முடிவு சொல்ல போறாருன்னு தெரியாம இவங்க இங்க ஹீரோ நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. அங்க மீட்டிங்ல கிங் அந்த உயிரை பத்தின விஷயத்தை எல்லாருக்கிட்டே சொல்றாரு. அதோட இவரோட தலைநகரை இங்க இருந்து அந்த சிட்டிக்கு மாத்த போறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கிட்டே சொல்றாரு. எல்லாரும் எதிர்க்கிறாங்க. பிரச்சனோட அப்பாவை காய்ச்ச மூச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. பட் நம்ம மன்னர் என்ன இருந்தாலும் அவர் கிங், சோ அவர் எடுக்கிறதா எங்க முடிவு, அவர் எல்லாரும் வாய் மூடுங்க, நான் சொல்றதா எங்க நடக்கும், நான் சொல்றதா செஞ்சு தீரணும்னு சொல்லிட்டு அவர் உறுதியா அவரோட முடிவை சொல்லி யாரையுமே பேச விடாம எல்லாரையும் மீட்டிங்க முடிச்சு அனுப்பி விட்டுறாரு. இந்த பிரசனோட அப்பாவுக்கும் ஹீரோனோட விஷயத்த அங்க சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்காம போகுது. என்னடா இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் புலம்பிட்டு வெளியே வர, இந்த ஊவோட அப்பா இருக்கல அவர் அங்க கொடுத்தாரு பாருங்க ட்விஸ்ட். கொஞ்சம் இருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த உயில மறைக்கிறதுக்காக நீங்க உங்களோட ஆட்களை அனுப்பி 2 பேரை கொலை பண்ண கூட்டத்துக்காக உங்களை நாங்க கைது பண்றோம்னு சொல்லிட்டு பிரசனோட அப்பாவை கைது பண்ணிடுறாரு. நமக்கு இங்க ஹீரோன் கிட்ட போய் பேசுறாரு. என்னோட கனவு என்னோட ஆசை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வாழ்றது வரைக்கும் என்னோட ஆசைய என்னோட கனவை நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை நீங்க எல்லாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோயின் கிங் மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல ஹீரோனுக்கு கண்டிப்பா நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சோ கிங்குமே நம்ம ஹீரோயினை மன்னிச்சிட்டாரு, ஹீரோனுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்கல. இப்படி ஹீரோயின் கிங் கிட்ட பேசிட்டு சந்தோஷமா வெளியே வர அங்க ஹீரோவோட அப்பா நின்னுட்டு இருக்காரு. சோ அவர் பார்த்தவரு ஹீரோனை தனியா கூட்டிட்டு போயிட்டு ஹீரோன் கிட்ட பேச
பேசுறாரு. என்னதான் இந்த மாதிரி நீ யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்திருந்தாலும் உனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இப்ப வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு பாடம் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி என்னோட பையனே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அவனையும் நீ பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்புக்கும் ஓகே சொல்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கா என்னதுன்னு ஒண்ணுமே புரியல. சந்தோஷம் பாதி அதிர்ச்சி பாதியா ஹீரோவோட அப்பாவை பார்க்க அவரா எப்பவும் வச்சிருக்கிற மாதிரி அவரோட மூஞ்சிய உருன்னே வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஹீரோயினை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் அவளை என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துல இருந்துமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா இனிமே அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீ இருக்க. இனிமே அந்த ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ற வேலையில இருந்து நான் வெளியே வந்துடுறேன். இனிமே அது உன்னோட பொறுப்பு. அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவளை லைஃப் லாங் நீ தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினை ஒப்படைக்கிறாரு. ஹீரோவும் சிரிச்சுட்டே கண்டிப்பா அவளை நான் நல்லா பாத்துப்பேன்னு சொல்ல அப்போ அங்க நம்ம யோங்க வரான். டேடே வாங்கடா ஹீரோயின் வந்துட்டா வாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோவோட அங்க போக ஓவல யோங்க பிடிச்சிடுது. நீ எங்க போற, நீ இங்க இரு, அவன் போய் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம போய் ஹீரோயினை பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லி ஹீரோ கிட்ட நீ ஃபர்ஸ்ட் போய் அவளை பார்த்து பேசுன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்க ஹீரோவும் சிரிச்சுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக போக இங்க நம்ம யோங்கள டே அவங்க 2 பேரும் தனியா பேசுறதுக்கு விடுறியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இங்க போக நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக அந்த யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு வராரு. வந்தவர் வரும்போதே இந்த லைப்ரரியில அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் இவங்களோட ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சிட்டு அங்க வராங்க. அங்க ஹீரோயின் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினை ஹீரோவை பாக்குறாங்க. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல, சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சோ இப்படி ஒரு வழியா இவங்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. கிங்கும் ஹீரோயினை மன்னிச்சிட்டாரு. ஹீரோயினும் இனிமே தொடர்ந்து யூனிவர்சிட்டியில படிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படியே கட் பண்ணிட்டு சில வருடங்களுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம யோங்க இருக்கல்ல அவன் மாறவே இல்ல. இன்னும் பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு பொண்ணுங்களுக்கு அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம், எந்த மாதிரி பெர்ஃபியூம் பண்ணாங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு பிளே பாயாவே சுத்திட்டு திரியறான். இப்படி இப்போ ஒரு பொண்ணு கிட்ட நின்னு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. அங்க இதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல நம்ம ஹாங் மெசேஜ் போட்டுட்டு போவான்ல, இப்போ ப்ளூ கலர் பேப்பர்ல ஏதோ மெசேஜ் வந்து விழுது. என்னடா இது மறுபடியும் வந்துட்டானு சொல்லிட்டு நம்ம யோங்க அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறான். இது இப்ப வழக்கம் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான் போல இருக்கு. சோ யாரடா இது இந்த ப்ளூ மெசேஜர்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. குறைக்கு மேல ஒருத்தர் கருப்புல ட்ரெஸ் போட்டுட்டு இந்த மெசேஜை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. என்னடா இது நம்ம ஹாங் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்க்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவன் ஓடிட்டு இருக்கிற அந்த கூரைக்கு கீழே காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஆபீசர் விஷயத்துல மேல ஓடிட்டு இருக்கவன துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். சோ நம்ம இப்போ பெரிய ஆபீசர் ஆயிட்டான். இப்போ அவன மாதிரி சுத்திட்டு இருக்கிறவன பிடிக்கிறதுக்கான வேலை நம்ம கிட்டே வந்திருக்கு. ஓவும் அவனை துரத்தி பிடிச்சிடுறான். பிடிச்சு அவனோட முகமுடைய விலைக்கிட்டு பார்த்தா அது அவனே இல்ல, அவள். இது ஒரு பொண்ணு. பொண்ணை பார்த்தது நம்ம ஹாங்குக்கு விக்கல் வர ஆரம்பிச்சிருது. பொண்ணை பார்த்து அதிர்ச்சியில் அவன் விக்கிட்டே அந்த பொண்ணு எழுதுன அந்த மெசேஜ் எடுத்து காமிக்கிறான். இங்க பாரு உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்க பாரு. உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமா நல்லா இல்ல. அதோட நீ எழுதிருக்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கூட சரியாவே எழுதல. இப்படியே தப்பா எழுதிட்டு இருந்தேன்னு வையன், இதுவே உன்னோட பழக்கமாயிடும். அதனால இனிமே ஒழுங்கா எழுதி அனுப்புன்னு சொல்லிட்டு அவனோட ரைட்டிங்ல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு லெக்சரை கொடுக்க ஆரம்பிச்சிடாரு. இவர் இப்படி பாடம் எடுத்துட்டு இருக்கிற அந்த கேப்ல அந்த பொண்ணு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறா. நம்ம ஓவா அவனு ஒரு காலத்துல இப்படி இருந்தவன் தானே. சோ எனக்கே வெங்குற மாதிரி அவன் இங்க சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்க. இப்படி நம்ம ஓவோட லைஃப் இப்படி ஒரு பாதையில செட்டில் ஆயிடுச்சு. அடுத்ததா இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யூனிவர்சிட்டியிலே படிச்சு முடிச்சு அங்கே ப்ரொஃபஸரும் ஆயிட்டாங்க. அதோட இதுல எனக்கு புரியாத ஒரே விஷயம், இன்னுமே ஹீரோயினை அவங்களோட தம்பியோட பேர் அந்த பையனோட பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. சோ ஹீரோயின் பொண்ணா இருக்காங்களா இல்லது பையனாவே மெயின்டைன் பண்றாங்களான்னு சத்தியமா எனக்கு புரியல. ஆனா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு ஹீரோயின் எடுக்காத பாடத்துல கூட ஹீரோயின் கிட்ட தான் வழிஞ்சு டவுட் கேக்குறாங்க. ஹீரோயினும் சிரிச்ச முகமா அழகா அவங்களுக்கு டவுட் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அவனுங்களா ஆனா ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்து நிக்கிறானுங்க. அப்போ அங்க ஒரு ப்ரொஃபசர் வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க இந்த ப்ரொஃபசர் இருக்காரு. அதோட ஹீரோட லுக்க பாருங்களேன், காமெடியா இருக்குல்ல. சோ வந்தவர் எல்லா பசங்களும் ஹீரோயின் கிட்ட இப்படி வளைஞ்சு டவுட் கேட்கறத பார்த்ததும் கோவம் வந்தது. சோ என்ன அவங்க எடுக்காத பாடத்துல நீங்க அவங்க கிட்ட தான் டவுட் கேட்பீங்களா? உங்களுக்கு இங்க வேற ப்ரொஃபசரே கிடையாதா? போங்க வேற ப்ரொஃபசர் கிட்ட போய் டவுட் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டு இவங்க கிட்ட நீங்க என்ன பாடம் எடுக்கிறீங்களோ அதுல மட்டும் டவுட் சொல்லி கொடுங்க. நீங்க அதுக்கு மத்தவங்களோட பாடத்துல மூக்க நுழைக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு வரான். அப்போ அங்க அந்த யூனிவர்சிட்டியோட அந்த பழைய ப்ரொஃபசர் இருக்காரு. அவர் தான் வந்தவர். என்ன நீங்க 2 பேரும் எப்பதான் வளர போறீங்க? எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் ஆயிட்டீங்க, இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்க ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. அப்படி இல்ல உங்க 2 பேரும் தனித்தனியா வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன் போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட 2 பேருமா முறைச்சிட்டு போறாங்க. என்னடா இது இவங்க 2 பேரும் இப்படி முறைச்சிட்டு போறாங்கன்னு பார்த்தா அப்படியே சீனை கட் பண்ணிட்டு வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுல ஹீரோயின் இப்ப பொண்ணு மாதிரி விஷயத்துல இருக்காங்க. வீட்டுல செவுத்துல கை வச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இங்க பாரு வீடு ஃபுல்லா தூசியா இருக்கு. இன்னைக்கு வீடை கிளீன் பண்ண வேண்டியது உன்னோட வேலை தானே. ஹஸ்பண்டா வீட்டுல ஒழுங்கா வீடை கிளீன் பண்ண தெரியல. அதை விட்டுட்டு யூனிவர்சிட்டியில யார் ஏன் பின்னாடி வராங்க, யார் என்ன பாக்குறாங்கன்னு சொல்லி பார்த்து பொறாமப்பட்டு தெரியுறியா? இதுதான் ஒரு நல்ல ஹஸ்பண்டுக்கு அழகான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சண்டை பிடிக்க ஆரம்பிக்க ஹீரோவா ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும் அப்படிதானே. சரி ஓகே, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் என்ன செய்வான் இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க அப்படியே இந்த சாங் கிங் வாங் ஸ்கேண்டல் கே டிராமாவும் முடியுது. சோ டிராமா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுல. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிராமா. அதுவும் நான் டிராமா ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி இந்த டிராமா எத்தனை தடவை பார்த்தாலும் எப்பவும் என்னோட ஃபேவரட் நம்ம தான். சோ உங்களுக்கு இந்த டிராமால யாரை பிடிச்சது அப்படிங்கறத முடிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டிராமா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான இதே மாதிரி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான டிராமாவோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ.